धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर ना धीर नन धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर नन धीर नन धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर ना धीर नन धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर नन धीर नन माया 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 உன்னை காணவே மின்னலே பூக்கின்றதே நீ பேசினாலே கோடி இன்னும் மலர்கின்றதே காலம் எல்லாம் உன் கையில் காவல் எல்லாம் உன் கண்ணில் நியாயம் எல்லாம் உன் சொல்லில் வெற்றி என்றும் உன் வாழ்வில் ஒருபோதும் உந்தன் கண்கள் கண்ணீர் சிந்தாதே நீ தெய்வ பொன்மானே மாயா 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 தடுமாற்றம் கிடையாது தன்மானம் மீறாது தடையெல்லாம் யாரும் போட்டால் அஞ்சாது ஓ பணம் கண்டு மயங்காது குணமின்றி பழகாது அவமானம் தாண்டி வெல்ல அசராது ஏமாற்றம் நேரும் போது குழம்பாது புது மாற்றம் மீண்டும் காண நெஞ்சே சளைக்காது பொன் கீதை பாதை செல்லும் பொய் பேசும் புகழை தள்ளும் பிறக்காக கைகள் நீட்டி நியாயம் கேட்பாளே தன் மானம் காப்பாளே மாயா 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 எங்கம்மா கிளம்பிட்ட? அருந்ததி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. அருந்ததி ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து நீயும் நானும் மீட் பண்ணிக்கிற நேரமே குறைஞ்சு போச்சுல்ல? சரி இருமா, அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். ரெண்டு பேருமே போலாம். நானும் அருந்ததியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா இன்னொரு நாள் போலாம்ப்பா. நான் இப்ப கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கேன். அப்படியே நம்ம அவசரம். ப்ளீஸ்ப்பா, நான் வந்து சொல்றேனே. மாயா, ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இல்ல, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ நார்மலா இல்ல. நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாதுன்னு நீதானமா சொன்ன. இப்ப அப்பா கிட்ட நீயே மறைக்கலாமா? சொல்லு, என்ன ப்ராப்ளம்? அப்பா, அருந்ததியோட மாமா தங்கராசு இருக்கான்ல? ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாம்பா. என்னவா? எனக்கும் அருந்ததிக்கும் உடனே கல்யாணம், கிளம்பி வான்றான். என்னமா சொல்ற? பாவம் கால் ஃபிராக்சர் ஆகி படுத்துட்டு இருக்கா. கல்யாணமா? அது இவனோடயா? என்னம்மா குழப்பற? பரமேஸ்வரியோட பையன் திருந்திட்டான். அருந்ததிக்கு வாழ்க்கை தர போறான்னு என்னென்னமோ சொன்ன. இப்ப எல்லாம் தலைகீழா நடக்குது. ஆமாப்பா, இது எல்லாமே பரமேஸ்வரியோட வேலைதான். அருந்ததி மாதிரி ஏழப்பட்ட பொண்ணு தனக்கு மருமகளா வரத்துக்கு அவங்க சம்மதிப்பாங்களா? அதான்ப்பா தங்கராச தூண்டி விட்டு ஏதேதோ குழப்பம் பண்றாங்க. அப்போ ரமேஷ் உங்ககிட்ட பேசின விஷயம் பரமேஸ்வரிக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஆமாப்பா, அப்படிதான் நினைக்கிறேன். இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவ உன்னோட பிளானை கண்டுபிடிச்சிட்டா. இனி அவளோட மொத்த பார்வையும் உண்மையிலதான் இருக்கும். ஏமா இப்படி ரொம்ப விலை கொடுத்து வாங்குற? நம்ம ஒதுங்கி போகும்போதே தேடி வந்து பிரச்சனை பண்ற ராட்சசி அவ. அது உனக்கு நல்லாவே தெரியும். இந்த நிலைமையில உன் ஃப்ரெண்ட் அவ பையனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னா அவ சும்மா விடுவாளா? அன்னைக்கே சொன்ன, பார்த்து நிதானமா முடிவெடுன்னு. கேட்டியா? இப்ப என்னாச்சு? அவளோட மொத்த கோவத்தையும் சம்பாதிச்சதான் மிச்சம். வேதாந்தம் பேசுற பள்ளி கழனி பானைக்குள்ள விடுமா? அந்த மாதிரி தான் நீயும் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு உனக்கு நீயே உபதிரவத்தை தேடிக்கிறீங்க. அப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. ரமேஷ் தான் தேடி வந்து அருந்ததியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அது எனக்கு நியாயமா பட்டுச்சு. அதனால தானே ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன்.
இதுல என்னப்பா தப்பு இருக்கு? உனக்கு நியாயமா படுற விஷயம் அந்த பரமேஸ்வரிக்கு அநியாயமாப்படுது. அதுக்கு என்ன பதில் வச்சிருக்க? அதுக்கெல்லாம் கவலைப்பட்டா வேலைக்கு ஆகாதுப்பா. என் ஃப்ரெண்ட் அருந்ததி பாதிக்கப்பட்டிருக்கா. அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், அவ்வளவுதான்ப்பா. தங்க ஊசிங்கிறதுக்காக கண்ணுல எடுத்து குத்திக்க முடியுமா? அருந்ததி நமக்கு வேண்டப்பட்டவதான் இல்லைங்களே. ஆனா அதே சமயம் உன் வாழ்க்கையை பார்க்கணும் இல்ல. ஏற்கனவே உன் லைஃப்ல விளையாடி இருக்கா. ஒரு தடவைக்கு 2 தடவை நிச்சயதார்த்தத்தை நிறுத்திருக்கா. அதெல்லாம் மறந்துட்டியா நீ? அவன் கண்ணுக்கு முன்னாடி உன்னை கரை சேர்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதையே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நீ உசுருமா? அவளால் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. அவளை கொண்டு போட்டு ஜெயிலுக்கு போடுவேன். அதைத்தான் நீ விரும்புறியா? சொல்லு. அதைத்தான் விரும்புறியா? சொல்லு. அதைத்தான் விரும்புறியா மாயா? சொல்லு. சொல்லு. சொல்லு மாயா. சொல்லு. சொல்லுங்கறல. சொல்லு. மாயா சொல்லு. அதைத்தான் விரும்புறியா? சொல்லு மாயா. சொல்லு. 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 அப்பா, என்னாச்சுப்பா? கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இல்லப்பா, அப்பப்ப நீங்க இப்படி ஆயிடுறீங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. மன்னிச்சிடுமா. பரமேஸ்வரினால உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு டென்ஷன் ஆயிட்டேன். ஐம் ஓகே, ஜஸ்ட் லிவ் இட் மா. இப்ப என்ன, அருந்ததியை பார்க்கணுமா? போய் பார்த்துட்டு வா. ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு கால் பண்ணு, பார்த்துக்கலாம். அப்பா, நீங்க உடம்ப பார்த்துக்கோங்க. அப்புறம் வேணா பாலு உங்களை வர சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு ஒண்ணும் இல்லை. நீ கிளம்பு போ. மாயா கால் பண்ணாங்க. சொல்லுங்க மாயா. சாரி அரவிந்த், அடிக்கடி கால் பண்ணி உங்களுக்கு தொந்தரவு தரேன்னு நினைக்கிறேன். சேச்சா, என்ன மாயா பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சொல்லுங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தங்கராசு ஃபோன் பண்ணான். என்னவா? ஐயோ, இன்னும் 1 ஹவர்ல அவனுக்கும் அருந்ததிக்கும் மேரேஜா. நீங்க உடனே கிளம்பி வாங்கன்றான். என்ன மாயா சொல்றீங்க? ஆமா அரவிந்த், குரு பார்வை அது இதுன்னு ஏதேதோ உளறான். ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இது நிஜமா இல்ல நம்மள ஆழம் பாக்குறானா? தெரியல அரவிந்த், என்னால எதையுமே யோசிக்க முடியல. என்ன மாயா நீங்க எப்படி பேசுறீங்க? உடனே அருந்ததி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதானே? அவகிட்ட தான் போனை தர சொன்னேன். ஆனா தங்கராசோட அம்மா வாங்கி அருந்ததிக்கு நல்லது நடக்கணும்னா உடனே கிளம்பி வாங்குறாங்க. அவகிட்ட பேசவே விடல அரவிந்த், கட் பண்ணிட்டாங்க. Oh my God. அருந்ததியை சுத்தி ஏதோ சதி நடக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது அரவிந்த். நம்ம கொஞ்சம் தாமதமானாலும் அவ கழுத்துல தாலி ஏறிடும். இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க மாயா. நீங்க உடனே ரமேஷ் கிட்ட கால் பண்ணி பேசுங்க. அவனோட பொசிஷன் என்னன்னு நமக்கு தெரியணும். இல்லனா
இது முழுக்க முழுக்க பரமேஸ்வரிக்கு சாதகமாயிடும். புரியுது. இப்போ நீங்க அருந்ததியை பார்க்க கிளம்பிட்டீங்களா? கிளம்ப போறேன். சரி, ஓகே. நான் ரமேஷ்ட பேசிட்டு நானும் அங்கேயே வந்துடுறேன். அரவிந்த், முடிஞ்ச வரைக்கும் அவனை கையோட கூட்டிட்டு வர பாருங்க. அதான் அரவிந்த் முக்கியம். ஓகே மாயா. சரி. மேடம், நாம கொடுத்த ஸ்லீப்பிங் டேப்லெட் நல்லா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 12 மணி நேரத்துக்கு தம்பி தூக்கத்தில் தான் இருப்பாரு. அதுக்குள்ளார தங்கராசு அருந்ததி கழுத்துல தாலியை கட்டிடுவான். நாம தைரியமா இருக்கலாம். அது சரி, டாக்டர் சொன்ன அளவுக்கு தானே மாத்திரை கொடுத்துருக்கீங்க. ஹெவி டோஸா ஏதாவது பிரச்சனை எழுப்போது? இல்லை மேடம், டாக்டர் சொன்ன அளவுக்கு தான் காஃபியில் கலந்து கொடுத்துருக்கேன். எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக எழுந்துப்பாரு, கவலைப்பட வேண்டாம். தாலி கட்டுற வரைக்கும் தங்கராசுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருங்க. விட்டீங்கன்னா மாயா அருந்ததி மனசை கலைச்சிடுவா. ஜாக்கிரதை. ஓகே மேடம். ஃபோன் எடுத்து யாருன்னு பாருங்க. இதோ மேடம். மேடம், இந்த விஷயத்துல மாயாவை விட அரவிந்தன் தான் தீவிரமா இருக்கான் போல. அவன் தான் கால் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? கொடுங்க. ரமேஷ், எங்க இருக்க? நீ உடனே கிளம்பி அருந்ததி வீட்டுக்கு வா. ரொம்ப ஆச்சு. என்ன ரமேஷ், பதிலே காணோம்? யாராவது பக்கத்துல இருக்காங்களா? சரி, விஷயம் இதுதான். தங்கராசு மாயாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அருந்ததிக்கும் எனக்கும் கல்யாணம், உடனே புறப்பட்டு வாங்கன்னு சொன்னானா. அருந்ததியை அவங்க பிரைன் வாஷ் பண்றாங்கன்னு மாயா சந்தேகப்படுறாங்க. நீ உடனே கிளம்பி அருந்ததி வீட்டுக்கு வந்துரு. நானும் மாயாவும் வந்துடுறோம். எதுக்கு அரவிந்த்? ரமேஷ்க்கும் அருந்ததிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? பையனை பெத்தவன்னா என்கிட்டயே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேனா ஓடி வந்து அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணவனே. இந்த யோசனை ஏன்பா உனக்கும் அந்த மாயாவுக்கும் தோணல? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த பரமேஸ்வரியோட பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு என்னம்மா பாடுபடுறீங்க. உங்க 2 பேருக்கும் ரொம்ப தங்கமான மனசுப்பா. ரமேஷ் தூங்கிட்டு இருக்கான் அரவிந்த். அவனை எழுப்பி குளிப்பாட்டி ரெடி பண்ணி வைக்கிறேன். நீயே வந்து கையோட கூட்டிட்டு போயேன். ஏண்டா டேய், ஒரு கோடீஸ்வரி வீட்டுக்கு ஒரு அண்ணோடங்காட்சிய மருமகளை அனுப்பி வைப்பீங்க. அத நான் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும், அப்படித்தானே? மிஸ்டர் அரவிந்தன், இந்த பரமேஸ்வரிய பத்தி உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். வேணா ராஜா, என் பையனுக்கு வாழ்க்கை அமைச்சு தரோங்கிற பேர்ல உன் வாழ்க்கையை நீ எழுந்துறாத. தங்க பேனா கொடுத்த அதே பரமேஸ்வரி உன்னை தட்டி எறியவும் தயங்க மாட்டா. ஜாக்கிரதை, இடியட். யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம அவசரப்பட்டனே. கிரி, மேடம், ரமேஷ் நம்ம கண்காணிப்புல இருக்கான்னு அரவிந்தனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவன் உடனே அந்த மாயா கிட்ட பேசுவான். இவனை வெளியில கொண்டு வரதுக்கு அவங்க 2 பேரும் வேற ஏதாவது திட்டம் போடுவாங்க. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நிச்சயமா மேடம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ரமேஷ்க்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்தது ரமேஷோட அப்பாவுக்கு தெரியக்கூடாது. தெரியாது மேடம். அப்படியே கேட்டாலும் தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுவேன். என்னோட ரத்தம் என் எதிரிங்களோட கூட்டணி போட ஆரம்பிச்சிடுச்சுல்ல. நான் உன்னோட அம்மாடா. எனக்கு உன்னை விட அறிவும் அனுபவமும் ஜாஸ்தி. கிரி, மேடம். டோரை லாக் பண்ணுங்க. ஓகே மேடம்.
என்ன அழகு. இந்தா கண்ணு, இந்த பட்டணத்துல எல்லாரும் உதட்டுல பூசிப்பாங்களே, இந்தா நீயும் போட்டுட்டு அழகா இரு. போடு. வா மாயா. வாமா. வா மாயா. நீ இல்லனா தாலி கட்டிக்க மாட்டேன்னு ஒரே ஆடம். ஸ்நேகிதினா இப்படி எல்லாம் இருக்கணும். தங்கராசு எங்க? தாலி மாலை எல்லாம் வாங்கணும்ல, அதுக்கு தான் போயிருக்கான். அம்மா, நான் அருந்ததி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அம்மாடி, எதுவா இருந்தாலும் எங்களை வச்சுட்டே பேசுமா, அதான் சரியா இருக்கும். அருந்ததி, எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு தங்கராசு போன் பண்ணி கல்யாணங்கிறாரு. எதுக்கு இந்த அவசரம்? மாயா, நீ இரு. தத்து புத்துன்னு வளருவா. உனக்கு புரியுற மாதிரி நானே சொல்றேன். மாயா, நீ கேக்குறது நியாயமான கேள்விதான். கல்யாணம்னா மண்டபத்துல வச்சு மங்களவாதியம் வாசிச்சு மாங்கல்யம் கட்டணும், அதான் முறை. ஆனா சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் அவசரமா தாலி கட்ட வேண்டியது இருக்கு. இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்கோ. நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஊரறிய கல்யாணம் பண்ணிப்படலாம். அப்படி என்ன சூழ்நிலை, அப்படி என்ன அவசரம்? எனக்கு எதுவுமே புரியலங்க. மாயா, நீ இந்த பட்டணத்திலே பிறந்து இங்கே படிச்சவ. எங்களோட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள்லாம் உனக்கு புரியாதுமா, விட்டுடு. என்னம்மா இது அநியாயமா இருக்கு? இது உங்க பொண்ணோட வாழ்க்கை. ஏதோ வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி பேசாம இருக்கீங்க. மாயா, நாங்க கிராமத்து ஜனங்க. எங்களுக்கு சோழி உருட்டுறவங்களும் ஜோசியம் பாக்குறவங்களும் தான் சாமி மாதிரி. அவங்க சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். அந்த வகையில தான் இந்த கல்யாணத்தை அவசரமா பண்றோம். உங்க ஜோசி என்ன சொல்லுது? அப்படி கேளு, நான் பதில் சொல்றேன். அருந்ததி ராசி பிரகாரம் இன்னும் 1 மணி நேரத்துல அவளுக்கு குரு பார்வை முடியுது. அதுக்குள்ள அவ கழுத்துல தாலி ஏறணும். அது மட்டும் நடக்கலனா அவ கழுத்துல தாலி ஏற இன்னும் பல வருஷம் நம்ம காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கும். மாயா, உனக்கு கூட 2 தடவை நிச்சயம் ஆகி தட்டி போச்சாம. நீ என்ன பண்ற, நாளைக்கு வா, நான் அந்த சாமியார்ட்ட கூட்டிட்டு போய் சோழி போட்டு பாக்குறேன். அதுல உனக்கு ஏதாவது தோஷம் இருந்தா பரிகாரம் பண்ணிடலாம். என்ன சொல்ற? என்ன விடுங்கம்மா, அருந்ததி விஷயத்துக்கு வாங்க. அதான் சொல்லிட்டேனே, உனக்கு ஒண்ணும் விளங்கலையா? சரியா போச்சு. கமலம், கல்யாணம் முடியட்டும். மாயாவுக்கு இன்னொரு தடவை நம்ம விவரமா சொல்லிக்கலான்னு. இப்ப வேலைய பாரு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. சரியோ தப்போ எங்க போக்குல நாங்க போய்க்கிறோம். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி. அருந்ததியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஏ அருந்ததி, சூழ்நிலை சரியில்லை, இல்லன்னா உன்னை அரைஞ்சிருவேன். படிச்சவ தானடி நீ, அறிவில்ல? இவங்க தான் ஏதோ உளறாங்கன்னா நீயும் தலையாடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. இங்க பாருடி, ஒரு பொண்ணு 2 விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். 1 படிப்பு, 2வது கல்யாணம். இந்த 2 விஷயத்திலயும் அவ சுயமா தெளிவா முடிவெடுக்கணும். இல்லன்னு வெய்ய, அவ வாழ்க்கையை சித்திரவதை தாண்டி. வாய் திறந்து பேசுடி, நீ என்ன ஊமையா? மாயா, நீ சொல்றது நியாயம்தான். ஆனா அது எல்லா இடத்துலயும் செல்லுபடியாகாதே. மாயா, உங்க அப்பா படிச்சவரு, உன் ஃபீலிங்க புரிஞ்சுப்பாரு. ஆனா இங்கதான் அப்படி இல்லையே. என் அம்மா சொன்ன மாதிரிதான் கடவுள் விட்ட வழி விட்டுரு.